மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் பாஸ்டர் எலிசா அவர்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நற்செய்தி திருச்சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் இந்த முதலாவது ஆண்டு வாழ்த்துக்களையும், அதுவும் இது விசேஷித்த மாதம், அட்வென்ட், இயேசுவே மாரநாதா வாங்க, ஆண்டவரே வாங்க, மேசியாவே வாங்க என்று எதிர்பார்த்திருக்க ஒரு காலங்கள், என் உள்ளத்தில் வாங்க, என் வாழ்க்கையில் வாங்க, எனக்கு விடுதலை தாங்க என்று தன்னை எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த அட்வென்ட் காலங்களில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதி நரசர் உங்களோடு இருப்பாராக. மீண்டுமாய் என்னை அன்போடு நேசிக்கிற எங்களுடைய அண்மையான பட்டு ஐயர், பட்டு அவர் பற்றி சில வரிகள். அவருடைய சகோதரர் குஞ்சரம், காரைக்குடி பகுதிக்கு நாங்கள் டிஎஸ் பட்டணம்பொடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப், குறுக்குப்பட்டியில் டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் இப்போ ஆர்எம்எஸ் ரெஃபேக்கா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மணலி நியூ டவுன், ஒரு 50 பெட் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல். 4 பிள்ளைகள் வீட்டில் டாக்டர்ஸ், 5 பிள்ளைகள், இப்போ 2 பேர பிள்ளைகள் படித்து முடிச்சிருக்காங்க, 7 பேர் டாக்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், ஆர்எம்எஸ் மற்றும் அநேக பிஸ்னஸ் ஸ்கூல். இதெல்லாம் ஒரு காலங்களில் இல்லை. ஒரு காலம்னா ஒரு 1987 என்னுடைய மேரேஜ். அப்போ சின்ன டிஎஸ் பட்டம்படி மட்டும்தான். அப்போ என்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் எல்லா கிராமங்களுக்கு கடந்து போவேன். ஸ்டாண்டர்ட் 20 ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர், சைக்கிள், ஸ்கூட்டர், ஆட்டோ, அப்புறம் வேன், அப்புறம் ஸ்டாண்டர்ட் 20. இந்த அம்பத்தூர் எஸ்டேட் ரோட்லலாம் மண்டே திங்கக்கிழமை ஆனால் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வருவேன். அப்படி கடந்து போய் ஒவ்வொரு தேசத்துக்கும் போகிறப்போ காரைக்குடிங்கிற ஒரு பகுதிக்கு கடந்து போகிறப்போ, காரைக்குடியில் எங்களுடைய டீலர் ஒருத்தர் முருகன்கிற ஒருத்தர் உண்டு, இப்போ திருவாரூரில் இருக்கார். அவர் மூலம் பட்டு ஐயர், குஞ்சரம் ஐயருங்கிற ஒரு பிராமண சகோதரர் அறிமுகமானார். கையில் பை வச்சுருப்பார், வெத்தலைப்பாக்கு அசை போட்டுக்கிட்டே இருப்பார். வெத்தலைப்பாக்கு சீவல் கோயில, வெத்தலைப்பாக்கு சீவல். அந்த ஊருக்காரங்க, அந்த தஞ்சாவூருக்காரங்க சீவல் ரொம்ப ஃபேமஸ். அங்கே பச்சை சீவல், லட்சுமி சீவல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். ராத்திரி திடீர்னு எழுந்து என் கூட லாட்ஜில் படுத்திருப்பார். திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு எழுந்து பார்த்தா சீவல் வெத்தலைப்பாக்கு போட்டு சாப்பிடுவார். அவருக்கு ஒரு உணவு மாதிரி அது. எங்களுடைய நிறுவனங்கள் ஆரம்ப காலங்கள் எங்களோடு பயணித்தவர். அவருடைய அட்வைஸ், ஒரு நல்ல அருமையான லாயர். அவர் லாயருக்கு படிக்கலை, ஆனால் சரியான மைண்டு, நல்ல உழைப்பாளி, ஒரு உண்மையான மனிதர். அவர் மூலம் அவருடைய சகோதரர் தான் பட்டையர் அறிமுகமானார். இப்போ அந்த குஞ்சரம் ஐயர் இல்லை. இவருடைய வளர்ச்சிக்கு மிகவும் மெரிதும் உயர்ந்தவர் குஞ்சரம் ஐயர். அவருடைய சகோதரர் தான் பட்டு, சித்தி பெரியமா பிள்ளைங்க. இவருடைய மகன் ரொம்ப ஒரு பிரில்லியன்ட்டு. பட்டையருடைய மகன் 6.25 அடி உயரம் இருப்பார், 6.25 7 அடி. இவர் 3 அடி. எந்த இடத்துக்கும் உள்ளே போயிடுவார். இப்போ செக்ரட்டரியேட் போனாலும் சரி, எங்கே போனாலும் உள்ளே போயிடுவார். எப்படியாவது பூந்து உள்ளே போயிடுவார், டக்கு டக்கு டக்குன்னு. ரொம்ப ஒரு திறமையானவர் இவருடைய மகனும் ரொம்ப பிரில்லியன்ட்டு, பயங்கரமான பிரில்லியன்ட்டு. எங்கள் குடும்பங்களோடு ஒரு 82 85 கணக்கு பண்ணிக்கோங்களேன், 40 ஆண்டுகளாக ஒரு தொடர்புள்ளவர்கள். இது ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தனா, இந்த ஸ்தலம் தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அவர் நோட்டீஸில் போட்டிருக்கிறாரு, வசனம் போடலை. வசனம் போட்டிருக்காரு, எந்த இடம்னு போடலை. எனக்கே ஒரு குழப்பம் வந்துச்சு. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. வாழ்விழந்த நிலைமையில் எத்தன், ஆனால் அம்மா அப்பாவுக்கு சுபைப்பட்டவன். எத்தன் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறவன். உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும், முதலாவது கற்பனை. 3 கற்பனை ஆண்டவருக்குரியது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதை கேட்டுட்டு மேலே வானத்திலும் கீழே பூமியில் அவருக்கு சொரூபான ஒரு சொரூபமும் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேன் என்கிறார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்வார்னா, ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசை. யூத மக்களுக்கு ஓய்வு நாட்கள் 7வது நாள், வார கடைசி நாள், சனிக்கிழமை.
இஸ்ரேல் மக்களுக்கு, நமக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு நம்ம வாரத்தின் முதல் நாள் எடுத்துக்கிட்டோம். எதுக்கு மாத்திரன்னா, யூத மக்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். ஏன்னா ஒரு வேலைக்காரனுக்கு நிச்சயமாக ஒரு லீவு நாள் வேணும். வாரத்தில் ஒரு நாள் லீவ் இல்லைன்னா துணி துவைக்க முடியாது, ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு அரைச்சி வைக்க முடியாது, ஒரு வாரத்துக்கு தேவையான குழம்பு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, சொந்தக்காரங்களை பார்க்க முடியாது, வீட்டை துடைக்க முடியாது. நான் ஒரு நாள் லீவு வேணும். அதனால ஒரு நாள் லீவு கொடுத்துறாரு. ஒருவேளை மே 1 எத்தனையோ 200-300 வருஷத்துக்கு முன்னாடி மே 1 ஆரம்பித்தாங்க இங்கிலாண்டில், பெரிய போராட்டத்தின் மத்தியில். ஆனால் ஆண்டவர் வாரத்தில் ஒரு நாள் லீவு கண்டிப்பாக கொடுத்துட்டார். ஆனால் கிறிஸ்துவ மக்கள் ஏன் அந்த ஃபஸ்ட்டு ஓய்வு நாளை மாற்றுறாங்கன்னா, ஆண்டவர் உயிரோடு எழுந்தது வாரத்தின் முதல் நாள், தூயாவுடைய மகிமை தந்தது வாரத்தின் முதல் நாள். தூயாவுடைய மகிமை வந்தோன்னா அங்கே மக்கள் கூடினாங்க. திருச்சபை தொடங்கப்பட்டது வாரத்தின் முதல் நாள். இயேசு கிறிஸ்து திருச்சபை தொடங்கவே இல்லை. எருசலேம் தேவாலயம் ஒரே வாசத்தலம் தான், ஒரே ஆலயம் தான். ஆனால் இன்னைக்கு தடி குழுந்தா சர்ச். நீங்கள் வியாசார்படி பகுதிக்கு வந்தீங்கன்னா, கன்னிகாபுரம் பகுதிக்கு வந்தீங்கன்னா, எங்களுடைய பகுதி அந்த வடசனை முழுவதும் வந்தீங்கன்னா எல்லா மேல்வீட்டரையும் சர்ச்சாக இருக்கும். ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்துருவாங்க. சர்ச்சு நிறைய சர்ச்சஸ், ஆயிரக்கணக்கான சர்ச்சஸ், ஆயிரக்கணக்கான பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதனால வாரத்தின் முதல் நாள் விடுதலை நாள். அந்த நாள் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். வாரத்தின் முதல் நாள் மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம். வாரத்தின் முதல் நாள் எங்க போயிடணும்? சர்ச்சுக்கு வந்துடணும். எனது தேவனுடைய வீடு, ஆண்டுடைய இல்லம், இது வானத்தின் வாசல், வானத்தை பார்க்கிற ஒரு வாசல். இது அருமையா சொல்ல. ஏன்னா அந்த யாக்கோபு கைவிடப்பட்ட நிலைமையில அப்பாவை ஏமாத்திட்டான், அம்மாவை ஏமாத்திட்டான், அண்ணனை ஏமாத்திட்டான், கடவுளையும் ஏமாத்துவார். பின்னால கடவுளையும் ஏமாத்துறார். அவரும் எத்தன். ஆனா கைவிடப்பட்ட நிலைமையில் காட்டு வழியா வர்றப்போ அவன் படுத்து தூங்குறான். இருட்டு நேரம். அந்த மலைகளும் பள்ளத்தாக்கள் நிறைந்த பகுதி இஸ்ரவேல் தேசம். இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களும் தெரியும், ஒன்று மலை இல்லை பள்ளம், அப்படிதான் இருக்கும். நான் போயிருக்கேன். அப்படி மலைகளும் பள்ளத்தாக்கள் நிறைந்த பகுதியில் டிராவல்ல படுத்து தூங்குறப்ப அவனுக்கு பயம் இருந்திருக்கும். பேய் வரும், அசுத்தாவி தொல்லை வரும். எப்படி பேய் வரும் தெரியுமா? எங்கள் ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு டவுன். இப்போ இதுதான் எங்கள் ஊர். 3 கிலோமீட்டர் டவுனுங்கிறது எஸ்டேட்டு, அம்பத்தூர் எஸ்டேட்டு. எதுனாலும் அங்கே தான் போய் வாங்கணும். முன்னுங்க சின்ன சின்ன கடை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்காது. அப்படி போயிட்டு வரப்போ அந்த முனையில் ஒரு ஆலமரம் நிற்கும், ஒரு முக்கில் ஒரு ஆலமரம் நிற்கும். காற்றுல அந்த விழுது ஆடும். காற்றுல அந்த விழுது ஆடுறப்ப எப்படி இருக்கும்? பேய் ஆடுற மாதிரி இருக்கும். அங்கே ஆண்டவரை வழிபடும் இடம், அந்த இடம் கடவுளை வழிபடுற இடம், அவங்க வழிபடுற இடம். அதை வந்தோன்னு பயந்தவங்களாம் செத்துருக்கான். நிறைய பேர் அந்த இடத்துல செத்துருக்கான். நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு அசுத்தாவினால. அந்த பாயிண்ட்டு ஏன்னா அந்த அப்படி ஆடும், ஆள் நடமாட்டம் இருக்காது, இருட்டு. இப்போ வேற கதை, இப்போ அதெல்லாம் வேற கதை. அதே மாதிரி இருட்டில் தான் இவன் வந்துக்கிட்டு இருக்கப்போ ஏணி பூமிக்கும் வானத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ உயரம்! எக்ஸலேட்டர் பாருங்க. வானம் எவ்வளோ தூரம் உயரம்னா கிழக்கு மேற்கும் எவ்வளோ தூரமோ கணக்கு பண்ண முடியுமா தெரியாது. ஃப்ளைட்டில் போனீங்கன்னா மேலே போனால் இந்த மேகத்துக்கு மேலே நம்ம போய்கிட்டு இருக்கோம். மேகம் நமக்கு எவ்வளோ தூரம் வானம் இருக்குன்னு தெரியாது, யாரும் கனெக்ட் பண்ணலை. இன்னொரு கிரகத்துக்கு தான் போயிருக்காங்க, சந்திரன் கிரகத்துக்கு தான் போயிருக்காங்க. பட் வானம் இங்கே தான் இருக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் பயந்து போய் படுத்திருக்கிறப்போ ஏணி வைக்கப்பட்டிருக்க நிலைமையில கீழேருந்து மக்கள் மேலே போகிறாங்க, மேலேருந்து மக்கள் கீழே வர்றாங்க. அப்போ அவனுக்கு பேச்சு துடைக்க ஆள் இருக்கு, தனிமை இல்லை. ஒருத்தர் எங்ககிட்ட வண்டி ஓட்டினார், கொடைக்கானலில் வியாபாரம் பண்ணுவார். M80 மலை. கொடைக்கானல் என்பது ஒரு 35-40 கிலோமீட்டர் உயரமான மலை. ராத்திரி நேரத்தில் கீழே வர்றப்போ இருட்டு. அவர் M80 தெரியாது. பஸ்ஸுக்கு முன்னாலே வருவாராம், இல்லை பஸ்ஸுக்கு பின்னாலே வருவாராம். ஏன்னா அந்த வெளிச்சத்திலேயே வந்துடுவாராம் துணைக்கு. அதே மாதிரி இந்த துணை தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த துணையில் தான் அவர் பார்க்குறாரு மக்கள் மேலே போய் கீழே வர்றாங்க. கீழே வர்றப்போ அங்கே ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். இவர் பேசவில்லை, இவர் நோ ப்ரேயர், இவர் ஜெபம் படுத்திருக்கு, அவ்வளோதான்.
படுத்திருக்கு. யாக்கோபு படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கிறப்ப இப்படி தகவல் தெரிஞ்சோன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 28:10, பயப்படாதே, do not afraid, I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் ஆண்டுடைய பெஸ்ட் குவாலிட்டி. ஆண்டுடைய பெஸ்ட் குவாலிட்டினா, நம் வேதனை துன்பங்கள் மத்தியில, கண்ணீரோடு இருக்கும் மத்தியில எனக்கு யார் ஆதரவு, யார் எனக்கு விடுதலை, யார் என்னை நேசிப்பாங்க, யார் எனக்கு விடுதலைன்னு அவங்க கேட்கிறப்போ அவர் மதத்தை பார்க்கறதில்ல, ரட்சிப்பு பெற்றுட்டியான்னு பார்க்கறதில்ல, ஞானஸ்தானம் வாங்கிட்டியான்னு பார்க்கறதில்ல, எந்த சர்ச்சி மெம்பர்னு பார்க்கல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். யார் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த மக்களுக்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கும் ஆண்டவர், அந்த மக்களுக்கு விடுதலை தரும் ஆண்டவர், அந்த மக்களை உயர்த்தும் ஆண்டவர். அவர் மதத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, கலரை பார்க்கல, படிப்பை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல. உண்மையாய், ட்ரூத், உண்மையாய், யார் உண்மையாய் யாராவது எனக்கு விடுதலை கொடுப்பாங்களா? ஒரு சகோதரி இருந்தாங்க. இப்போ வயசு 90, 4 அடி 4.25 அடி 5 அடி உயரம், 130 கிலோ எடை. எப்படி இருப்பாங்க? பேரல் மாதிரி இருப்பாங்க. காலிலிருந்து கழுத்து வரையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பேரல் தான். ஆனால் மாதத்தில் ஒரு தடவை டெல்லி போவாங்க, பஞ்சாப் போவாங்க, திருநெல்வேலி போவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க ரவுண்டு. முன்ன ட்ரெயினில் ரவுண்டு டிக்கெட்னு ஒரு டிக்கெட் உண்டு. அந்த ரவுண்டு டிக்கெட் வாங்கிட்டா ஒரு மாதத்துக்கு செல்லும். எந்த ட்ரெயினில் ஏறலாம், எந்த ட்ரெயினில் இறங்கலாம். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க, ஏழைக்கெல்லாம் இல்லை. பஞ்சாப்பு அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா வணங்காத தெய்வங்கள் இல்லை. கடைசியாக ஒரு தடவை நாகர்கோயில் போனாங்களாம். நாகர்கோயிலில் போய் ஒரு கடவுளுக்கு வடை மாலை போடுவாங்களாம். வடை, மசால் வடை. கடந்த நாட்களில் ஜார்க்கண்ட் போயிருந்தேன். ஒரு கையேந்தி பவனுக்கு நீ கூப்பிட்டு போனாங்க. ரோட்டில் இருக்க தட்டுக்கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கேரளாவில் தட்டுக்கடை, நம்ம ரோட்டில் இருக்க வண்டி கடை. வண்டி கடை பக்கத்தில் எங்களுக்கு காலையில் டிஃபன். ஒருத்தர் ஐஃபை பெரிய கோடீஸ்வரன், அவர் வர்ற காரே 1.5 கோடி காரில் தான் வருவார். அவர் ஒரு இடத்துல இறங்கவே மாட்டார். அந்த கடைக்கு என்னடா இப்படி கடைக்கு கூப்பிட்டு வந்தாருன்னா ஒரு கிண்ணத்தில் சாப்பாடு வாங்கி கொடுத்தார். மேலே ஃபுல்லாக சாம்பார், கொஞ்சம் சட்னி, வேர்க்கடலை சட்னி, உடச்சக்கல்லையும் வேர்க்கடலையும் கலந்த சட்னி ஃபுல்லாக ஊற்றி சாம்பார், ஒரு ஸ்பூனு. அதில் சாப்பிட்டா அந்த வடை டேஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. ஆலடிப்பட்டியான்னு போனேன். எங்கள் ஊருக்கார் தான், பாரம்பரிய உணவு, காசு தான் அதிகம், நோ டேஸ்ட்டு. அந்த 99 திண்டிவனம் 99 ஒரு கடை, வெளியே 5 ரூபானா அவர் 50 ரூபா. அவர் எங்கள் சொந்தக்காரர் தான், 3 மடங்கு விலை. ஆனால் அந்த குவாலிட்டி நான் இந்தியாவில் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லைங்க. அப்படி சூனை போட்டு அந்த மசாலா போட்டு அந்த இட்லியும் வடையும் சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு. ஏன்னா நார்த் இந்தியன் இப்படி ஒரு இட்லி வச்சுருக்காருன்னு கேட்டால், அவர் தமிழ்நாட்டுக்காரர், அம்பத்தூருக்காரரான். தமிழ் அவ்வளோ அழகாக பேசுகிறார், லைனில் நின்று சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு நான் சுவையே என்ன பண்ணதில்லை, சாப்பிட்டதில்லை. ஆனால் ஆண்டு ஜார்க்கண்டில் போன ஒரு மாதத்துக்கு முன்னால், இப்போ அடுத்த வாரம் 10 நாள் கழித்து போகிறேன். அவரை போன வாரம் பார்த்தேன். சூப்பர் இட்லி சார் என்ன அவர்கிட்ட, திஸ் இஸ் கிரேட் இட்லின்னு சார், நெக்ஸ்ட் வீக் ஐ வில் அரேஞ்சினார். அதே இட்லி, அதே வடை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, எந்த மனிதனை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி. ஏன்னா இது அவர் சொல்லி வானத்தின் வாசலாம் படுத்திருக்கான். கைவிடப்பட்ட நிலைமையில யாருமே இல்லாத ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் அவரோடு பேசுவதற்கு மேலே கீழே போகுது. அப்போதான் சொல்றாரு, பயப்படாதே, do not afraid, நான் உன்னோடு இருக்கிறேன், I am with you. அப்பதான் சொல்றாரு, இந்த இடம் லூஸ் இல்லை, இது என்னது, பெத்தேல், ஆண்டவர் இருக்கிற இடம், ஆண்டவர் இருக்கிற இடம் பெத்தேல் என்று சொல்லி அவர் அந்த ஆதியாகமம் 28:20 யாக்கோபு திரும்ப கேட்கிறாங்க, நான் போன இடத்துல எனக்கு என்ன வேணும், உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தருவேனானால் உமக்கு நான் தசம பாகம் செலுத்துறேன். ஏன்னா இது வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன்.
இது வானத்தின் வாசல். இதுவே அவர் சொல்றாரு, இது இந்த ஸ்தலம் தேவனுடைய வீடு. இந்த ஸ்தலம் தமிழ்ல திருவிலியத்துல வாசிக்கிறப்போ ரொம்ப நல்லா, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாசல். இங்கிலீஷ்ல சொல்ல வந்த, திஸ் இஸ் நோன் அதர் than house of God, there is the gate of heaven. இது வானத்தின் வாசல். இந்த வானத்தின் வாசல் இருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு தரும் ஆண்டவர். எந்த மனிதன் இந்த வானத்தின் வாசல் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிறானோ, அதுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் கைவிடப்பட்ட நிலைமையில தனக்கு குழந்தையே இல்லைன்னு நோக்கி அழைக்கிறப்போ அந்த அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு, என் சிறுமையை நோக்கி பாருங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தாலும் சரி, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏசாயா 66:1 சொல்றாரு, இது என்னுடைய வீடு, என் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் நிற்கிற இடம் எவ்வளவு மகிமையான இடம். இந்த இடத்துல இருந்து நீங்க அழைக்கிறப்போ உன்னுடைய கட்டுக்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய துன்பங்களை மாற்றி ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தரும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் எழுதப்பட்டு போனதில்லை. ஒரு கடந்த நாட்களில் நார்த் இந்தியாவில் ஒரு கிராமத்துக்கு, வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ஸ், வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ஸுங்கிறது ஒரு சதுப்பு நில காடு. யூபிலி ஆறு போகுது. அந்த ஆடு திடீர்னு 10 அடி தண்ணி கூடும், திடீர்னு 10 அடி குறையும். இப்போ நாங்கள் ஒரு நதி போகுது, இது அம்பத்தூர் ஏரியிலேருந்து வர தண்ணின்னா, மற்ற நாளில் நம்முடைய கழிவு நீர் போகிற சாக்கடை மாதிரி இருக்காது பார்க்குறப்போ. அந்த ஆறு திடீர்னு சாயங்காலம் அதிகமாகும், ஈவினிங் குறையும். திடீர்னு ஈவினிங் கூடும், நைட்டு கூடும், காலில் குறையும். அப்படி கூடுறப்ப அந்த பகுதி ஃபுல்லாக தண்ணி ஆகிடும், ஈரம். அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மீன் பிடிக்கிறதா, மீன் பிடிக்கிறது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம். மீன் அந்த வீட்டுக்கு முன்னால் குளம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஆற்றோட தண்ணி அந்த உள்ள வரப்போ மீன் வருமா, அதில் பிடிக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் தான். கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் ஒரு சர்ச்சு டெடிகேஷனுக்கு அங்கே போயிருந்தேன். ஒரு அம்மா போனதுலேருந்தே அழுதுகிட்டு இருக்காங்க. நான் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் ட்ரெஷரராக இருக்கிறேன் தற்சமயம். முன்னால் ஐஎம்எஸில் அப்புறம் இந்தியன் மிஷனரி சொசைட்டியில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். 2000 மிஷனரிகள் இருக்காங்க. இதில் ஒரு 250 மிஷனரிகள் தான் இருக்காங்க. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பிரான்ச்சஸ் இருக்குது. இந்தியா முழுவதும் பயணித்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க காசு தர மாட்டாங்க, நம்ம காசில் போனோம். நீங்கள் வந்தாலும் உங்கள் காசில் நான் கூப்பிட்டு போவேன், உணவு வேணால் நான் கொடுத்துருவேன். அப்படி போயிருக்கப்போ ஒரு அம்மா அழுதுகிட்டே இருக்கும். சர்ச்சுக்கு டெடிகேஷன் போகிறப்போ அப்படி கை கூப்பி அழுதுகிட்டே இருக்கு. போனதுலேருந்தே அழுகுது. கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து 80 கிலோமீட்டர், 4 மணி நேரம் ட்ராவல். 80 கிலோமீட்டர் 4.5 மணி நேரம் ட்ராவல். 75 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 2.25-3 மணி நேரத்தில் போயிட்டோம். 5 to 10 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 5 to 10 கிலோமீட்டர் அழுதுகிட்டே அந்த என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா உடம்புல ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி, அரிப்பு. எத்தனையோ மருத்துவமனைக்கு போனாங்களாம், ஆனால் சரியாகலையா. அங்கே இருக்க மிஷனரி அங்கே ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பித்து, இதேமாரி அப்போஸ்தலர் நற்செய்தி திருச்சபை மாதிரி ஒரு சர்ச்சை ஆரம்பித்து அதில் ஜெபம் பண்ணாங்களாம். அந்த மிஷனருடைய ஜெபத்தை கேட்டு அந்த அம்மா, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க. இங்கேருந்து கல்கட்டாவுக்கு தான் ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம். போகிறதுக்கு ஒரு நாள் பஸ்ஸில், திரும்ப வர்றதுக்கு ஒரு நாள், மருத்துவம் பார்க்க ஒரு நாள், 3 நாள். ஆனால் சுகம் கிடைக்கல. எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சான். அந்த ஜெபத்தை கேட்டு அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாராம். அந்த ஜெபத்தில் தான் அந்த அம்மா அந்த சர்ச்சில் அப்படி அழுதாங்க. ஒருவேளை நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு கண்ணீரோடு, வேதனையோடு, துன்பத்தோடு அவரை பார்க்குறப்போ ஒரு விடுதலை கொடுக்கிற உயிருள்ள ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த நற்செய்தி ஜெப வீட்டில் அந்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவர், ஜீவனை கொடுக்கும் ஆண்டவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
அவருடைய வீடு. இது வானத்தின் வாசல். ஒருவேளை இங்க வந்திருக்கிற நீங்களும் ஆண்டவற்றை எப்படி கேட்கிறோம்? விக்டோரியா 1700 1900 வரை உலகத்துடைய வல்லரசு இங்கிலாந்து. இப்போ தான் அமெரிக்கா. அவங்க வல்லரசாக இருக்கப்போ தான் அந்த கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணியுடைய ஆட்சி இந்தியாவில் நடந்தது. உலகம் முழுதும் விக்டோரியா மகாராணி ஆண்டாங்க. எப்படி ஆண்டாங்கன்னா, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணாங்களாம், கிரீடம், அந்த ராஜ கிரீடம் வச்சாங்களாம். ராஜ கிரீடம் சர்ச்சுக்குள்ளே கொண்டு போய் ராஜ கிரீடம், சர்ச்சுக்குள்ளே தான் அவங்களுக்கு ஆர்டினேஷன், சர்ச்சில் தான், எல்லாமே சர்ச்சு தான், திருச்சபை தான். அந்த பெரிய சர்ச்சு அவங்களுடைய கத்தீட்ரலில் கொண்டு போய் வச்சாங்களாம். அந்த அம்மாவுக்கு வச்சோடனே வேகம் எடுத்து கீழே வச்சிருச்சாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன்னா எப்போ நான் ஜனாதிபதி ஆவேன், எப்போ பிரதமர் ஆவேன், எப்போ பிஷப் ஆவேன், எப்போ இந்த கிரீடம் எனக்கு கிடைக்கும், எப்போ இந்த ராஜ மரியாதை கிடைக்கும்னு காத்திருக்கிற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு வச்ச ஸ்பீடில் எடுத்து வச்சுட்டாங்களாம். எல்லாரும் ஆடிட்டாங்களா. அங்கே இருக்க பேராயர், பிஷப்ஸ், ஆயர் எல்லாம். அம்மா, அந்த அம்மா சொல்லிச்சா, வானத்தை பூமி படைத்த சர்வமுள்ள தேவன் இங்கே இருக்கிறார். அவருக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாது? கிரீடம் வைக்கக்கூடாது. அவர் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக தன் கிரீடத்தை தலையில் முள் சூடிய இடம், எனக்காக விடுதலை கொடுக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது? அந்த தாழ்மை தான் அந்த அம்மாவை உயர்த்திச்சான். அதுதான் சொல்றாரு, பெரிய சர்ச்சை சாலமோன் திறக்கிறார். 26,000 மாடுகள், 1,20,000 மாடுகள் 1 ராஜாக்களில் சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் ஆறாக ஓடுது. மகிமையிலேருந்து ஒரு சர்ச்சு முதலாவது கட்டிட்டு அவர் போய் வீட்டில் தூங்குறார் சாலமோன் ராஜா. 2 நாளாகம் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 12ஆம் வசனம் சொல்றார், தூங்குறவரை எழுப்புறார். எழுப்பி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, உன் தேசத்தில் மழை இல்லையா, உன் தேசத்தில் கொள்ளை வியாதியா, உன் தேசத்தில் வறுமையா, பஞ்சம் பசியா, கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஹம்பிள் பண்ணணும், என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்ப வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அப்படி நாமம் நம்முடைய சிலுவை ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ சிலுவை போடுறாங்க. அதுதான் ஞானஸ்தானம் கொடுத்து அப்படி தொட்டிலிருந்து தூக்குறோன்னே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால் உங்கள் நெற்றிகளில் சிலுவையின் அடையாளத்தை போடுகிறோம். நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துவை உங்கள் இரட்சகர் என்று உலகத்தில் ஒரு கால் மணி அறிக்கை பண்ண வெட்கப்படாதபடி நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவை சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்றாங்களே, அந்த நாமத்தை பெற்றுக்கொண்ட நான் தன்னை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி, நான் ஒண்ணுமே இல்லப்பா, உங்களுடைய சமூகத்தில் நான் ஒரு ஜீரோ, ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கை என்பது ஒண்ணுமே இல்லை, தங்களை தாழ்த்தணும். தாழ்த்திட்டு அன்னாளை போல தம்முடைய தேவைகளை ஆண்டவர் நோக்கி சொல்லணும். சொல்லிட்டு ஆண்டவர் இருக்கிறாரா சுத்தி பார்க்கணும். ஆண்டவர் இங்க இல்லையா, அப்ப எனக்கு ஒரு பாவம் இருக்கு, அப்ப தான் சொல்றாரு, பொல்லாத வழிகளை விட்டு, என்கிட்ட ஏதோ ஒரு பாவம் அக்கிரமம் இருக்கு, என்னோட அநியாயம் இருக்கு, ஏமாத்திருக்கேன், பொய் சொல்றேன், கணவனை ஏமாத்துறேன், மனைவி ஏமாத்துறேன், வாடகை கொடுக்காம இருக்கேன், வாங்கின தண்டல் கொடுக்கல, இல்ல ஏதோ ஒரு அநியாயம் பண்ணியிருக்கேன், இல்ல திருட்டுத்தனமா ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் விட்டுட்டேன்பா. விட்டுட்டு பொல்லாத வழியை விட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி போறப்போ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்திருக்கு. இந்த ஸ்தலத்தை நான் என்னாலும் தெரிந்து கொண்டதால் என் இருதயம் என்னாலுங்க தங்கியிருக்கு. அதைத்தான் யாக்கோபு பேசுறார், இது என்னுடைய வீடு, இது வானத்தின் வாசல். நீங்க எப்ப உங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும், ஏசாயா 66 சொல்றப்போ, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி எனது பாதுபடின்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர், அந்த ஆண்டவர் சங்கீதம் 69 சொன்ன உங்க வீட்டை குறித்தியான பக்தி வைராக்கியம், இது வீடு ஆண்டவருடைய வீடு. தாவீது சொல்றார் யோவான் 2ஆம் அதிகாரத்துல, இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து அற்புதம், முதல் அற்புதம் காணா ஒரு கல்யாணம், 2வது அற்புதம் நேரே ஆலயத்துல போய் அங்க ஆலயத்துல விற்பவர்கள் கொள்வரை ஆலோசித்து பரிசுத்தப்படுறார். யாரும் பெருமைப்படக்கூடாது, ஏழைகள் நசுக்கப்படக்கூடாது, எல்லாரும் இங்க ஏற்றத்தாழ்வு இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை. இப்ப நிறைய பேர் மதத்தை சொல்லி கிறிஸ்தவத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஜாதி மதம் இல்லை, எல்லா ஜாதி எல்லா மதமும் எனக்கு எல்லா மக்களும் என்னுடைய மக்கள் சொல்றார். அதுதான் எலியாட்ட சொல்றப்போ, நீ 450 பேரை கொண்டுட்ட, நீ 450 பேர் அறியாத மக்களுடைய லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கடாங்கிற, எல்லாம் என் மக்கள்ங்கிற. அதுதான் இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வீட்டை குறித்தான
பக்தி வைராக்கியம்ங்கிறார். அதான் மத்தேயுல சொல்றப்போ இது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடுங்கிறார். லூக்கா 19:46 சொல்றாரு என்னுடைய வீடு ஜெப வீடுங்கிறார். மார்க் 11:17 தி ஹவுஸ் ஆஃப் பிரேயர், இது என்னுடைய வீடுங்கிறார். அந்த வீடுட்ட நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் அப்படிப்பட்ட மக்களாய். அதுதான் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல கிதியோன்ட்ட பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா 6:22-24 யெகோவா ஷாலம் யூ ஆர் கோயிங் டு நாட் அஃப்ரைட், தைரியமா போ, உனக்கு சமாதானம்ங்கிறார். ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறப்போ சொல்ற யூ ஆர் கோயிங், பீஸ், அமைதி, டு நாட் அப்ரை, பயப்படாதே, டு நாட் டை, நீ சாக மாட்டேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப நான் சாக மாட்டேன், வியாதியினால் விபத்தினால் பிரச்சனையினால் சாக மாட்டேன். அந்த ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்கு விடுதலை தரும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நீங்க எப்படிப்பட்ட வேதனை எப்படிப்பட்ட துன்பங்கள்ல வந்தாலும் அந்த ஆண்டவர் விடுதலை தரும் ஆண்டவர். அதுதான் மார்க்ல மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் குஷ்ரோகிகள் அவர் மலை பிரசங்கத்தை முடிச்சு கீழே இறங்கி வர்றார். கீழே இறங்கி வரப்போ குஷ்ரோகிகள் வந்தார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் சொல்ல உன் குஷ்டம் சரியாயிட்டுப்பா, இருந்தாலும் நீ ஆசாரியன்ட்ட போய் காட்டு, அங்கே போய் காணிக்கை செலுத்துகிறார். என கடவுள் வாழும் இடம் இதுங்கிறார். இந்த கடவுள் வாழும் இடத்துல நீங்களான எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்க நீங்களானோ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஏன்னா இங்கே இருக்கிற வானத்தை பூமி படைத்த ஆண்டவர். அதுதான் நிறைய பேர் மெயின்லைன் சர்ச்சில் போனீங்கன்னா ஆல்டர் இருக்கும், ஆல்டருக்குள்ளே போகிறப்போ தன் தலைகளை தாழ்த்தி போவாங்க. ஏன்னா அது கடவுளை தாங்கி இருக்கிற இடம். அதுதான் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அந்த எலிசபெத் சக்கரியா அவர் நீதிமான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ அவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நீங்கள் எப்படிப்பட்ட வேதனை எப்படிப்பட்ட துன்பத்தில், இது வானத்தின் வாசல், இது என்னுடைய வீடு, என்னுடைய ஸ்தலம். அந்த இருக்கிற இந்த அப்போஸ்தலர் திருச்சபையில், இந்த அப்போஸ்தலர் நற்செய்தி திருச்சபையில் அந்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப நீங்கள் எப்படிப்பட்ட வேதனை எப்படிப்பட்ட துன்பங்கள் எப்படிப்பட்ட கண்ணீரில் இருந்தாலும் உங்கள் இருதயத்தின் பலகையை திறந்து, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, என்னை நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்ப்பா, நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன்ப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டேன். எங்களுடைய கிராமத்துக்கு போயிருந்தேன் 3 வருடங்களுக்கு முன்னால். பெரிய பண்டிகை நடக்கும். அதில் ஒரு நாள் நான் மண்ணின் மருமகன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான். ஒரு ஊரில் இந்தியா முழுதும் உலகம் முழுதும் அந்த பண்டிகைக்கு வந்துடுவாங்க. 100 அங்கே 1000 குடும்பம் இருக்குது. 995 குடும்பம் கிறிஸ்டின்ஸ், 5 குடும்பம் மட்டும் ஹிந்து. அந்த சர்ச்சு ஓரமாக ஒரு கிறிஸ்தவர் கஷ்டத்தை நிமித்தம் ஒரு ஹிந்துக்கு இன்னொரு மாற்று மதத்தினருக்கு தன் வீட்டை விட்டுட்டு போயிட்டார். சர்ச்சில் பண்டிகை நடந்தால் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த வருஷம் பக்கத்து வீட்டை மாற்று மதத்தினர் வாங்கிட்டார், சர்ச்சுக்கு பக்கத்து வீட்டார். பண்டிகை நடக்கிற அன்னைக்கு அவங்களும் பண்டிகை கொண்டாடி அவங்களுடைய தெய்வத்தை கொண்டாந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை பண்டிகை ஆரம்பிக்குது. எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் ஆரம்பிக்குது. அவங்களும் பேண்ட் அடிச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. டிஸ்டர்பன்ஸ். நான் பாட ஆரம்பிக்கிறேன். வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை தாரும் தேவா. இந்த பாட்டை 15 நிமிடமாக பாடுறேன். நான் பெரிய உங்கள் பார்த்து அருமையாக பாடினாரு. அவ்வளோ பெரிய சிங்கர் இல்லை. இந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சங்கீதத்தை பாட்டாக பாடிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ பெரிய சிங்கர்லாம் நான் இல்லை. நான் ஒரு சின்ன அவ்வளோ ஒரு பெரிய சிங்கர் பாட்டெலாம் வராது. ஆனால் 15 நிமிடம் நான் பாடிட்டேன். இவரை மாதிரி எனக்கு சப்போர்ட்டும் அன்றைக்கி ஆள் இல்லை. ஏன்னா கிராமத்தில் யாரையும் கூப்பிட்டு போகல.
என்ன நடந்தது தெரியுமா? 15 நிமிஷம் கழிச்சு அவங்க போனாங்க. அதுலேருந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த திருவிழாவும் கொண்டாடல. ஆள் பாதி பேர் இல்லை, செத்து போனான். ஏன்னா இது யாரு? இது என்னுடைய வீடு. யாருடைய வீடு? அவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோக மைட்டி காட். அவர் சர்வலோகாதிபதி. இந்த ஸ்தலத்தில் என்னுடைய கண்கள் எப்பவுமே இங்க என்ன பண்ணுது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் ஒரு வழியாய் போவார்கள். அது 3 குடும்பம். ஒரு குடும்பம் கிறிஸ்தவ சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஒரு குடும்பம் ஊரை விட்டே போயிட்டாங்க. ஒரு குடும்பம் அன்னைக்கு வியாதி கஷ்டம் வந்துச்சு, நோய் எடுபடலை. ஏன்னா இது வானத்தின் வாசல், ஆண்டுடைய இல்லம். அந்த இல்லத்தில் நீங்கள் உங்களை நோக்கி தகப்பனே பார்க்குறப்போ நிச்சயமாகவே அவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே எங்களை ப்ளஸ் பண்ணுங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஒரு விசை கூட நான் அன்னாளை போல தகப்பனே, அந்த குஷ்டோகியை போல தகப்பனே, சூமின கையுடையவனை போல தகப்பனே, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களுக்கு வரட்டும் தகப்பனே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வரட்டும் தகப்பனே. ஒரு விடுதலை கொடுங்க. இந்த முதலாவது ஆண்டு விழால எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தந்தார், ஒரு அற்புதம் தந்தார். நான் சொல்லணும்பா, மனமிறங்கப்பா, மனமிறங்க தகப்பனே. நாங்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங் உமக்கு நன்றி செலுத்துறப்பா. எனக்கு ஒரு ஹீலிங் தந்தீங்கப்பா, எனக்கு ஒரு ஒண்டர்ஸ் பண்ணீங்க, எனக்கு ஒரு மிரக்கல்ஸ் கொடுத்தீங்க. அதை நான் சாட்சியாக சொல்லணும். ஜெபத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக ஒரு விதமான ஹெட்டேக்கில் ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த தலைவலி நிமித்தம் மாத்திரை போட்டாலும் சரியாகலை. ஏன் நான் வாழணும்னு நினச்சி மரணத்தை நோக்கி போகிறேன், சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விடுதலை நீங்கள் தருவீங்க நம்பிக்கையோடு அந்த இடத்துல கைகளை வைத்து சிலுவை நடையாளை போத்து ஒரு ஹீலிங் எனக்கு தாங்கன்னு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, இது வானத்தின் வாசல், இது என்னுடைய வீடு, இது தேவனுடைய வீடு என்று சொன்ன பிரகாரமாய், இது கடவுளுடைய இல்லம், ஆண்டவரின் இல்லம் என்று சொன்ன பிரகாரமாய் ஒரு ஹீலிங் அந்த சகோதரிக்கு தகப்பனே. ஒரு சகோதரிக்கு நீக் பெயின், முட்டு வலி தகப்பனே, படி ஏற முடியல. ஆனால் வாடகை கம்பெனி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற, எவ்வளோ மரண வேதனை, எனக்கு அந்த வழியிலேருந்து ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் தகப்பனே. என் குடும்பத்தில் என் மகளுக்கும் மருமனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தின் தேவன் என்று நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றீங்க தகப்பனே. அந்த சமாதானம் உனக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சமாதானத்தை நீங்க எனக்கு தரப்போற தயவுக்காக கூட யெகோவா ஷாலம், யூ ஆர் கோயிங் என்ற வார்த்தையின்படி ஃபீஸ், do not afraid, do not dead again என்று சொல்ற பிரகாரம் மரணத்தை சந்திப்பதில்லை. ஒரு விசை கூட விடுதலை கொடு. மீண்டுமாய் அன்பு சகோதரர் எலியாசை, அவருடைய துணைவியார், அருமையா மியூசிக் வாசிக்கிற அன்பு தம்பிமார், என்னை அன்போடு அழைத்து வந்த 2 வாலிப தம்பிகள் மற்ற திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றப்பா. ஒவ்வொருவரோடும் உடைய பிரசனை இருக்கட்டும், ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் இருக்கட்டும் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற